ஹாய் எவரிபடி. நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளித் தரட்டும். வாங்க கன்டென்ட் கூட போலாமா? இன்னைக்கு நாம ஒரு வார்த்தைய பார்க்க போறோம். அதுக்கு பேரு கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு பேர் என்ன? கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன? ஸ்ப்ரெட்டிங் ஃபால்ஸ் ரூமர்ஸ் அண்ட் எக்ஸாஜரேட்டிங் த்ரெட். அதுக்கு பேர் தான் கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் பயந்து பயந்து பார்த்து வருவாங்க. நம்ம ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல அது போயின்னு அவங்களுக்கு தோணி போயிடும். அப்போ நிஜமாவே ஒரு நாள் புலி வந்தது. அப்போ அவனை காப்பாற்ற யாருமே வரல. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. ஞாபகம் இருக்கா? இப்போ சமீபத்தில் சொன்னாங்களே, ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்களே, இம்ரான் கான் கான் அப்படின்னு. இட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கிரை வுல்ஃப். செத்து போனாரா உயிரோடு இருக்காரான்னு இப்போ நமக்கு தெரியல. கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் வரல. ஆனால் ஒரு ரூமர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை வந்து எதிரியை நிலைகுலிய வைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேர் தான் கிரை வுல்ஃப் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி ஒரு வார்த்தையை நம்ம கற்றுட்டோமா? தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஆல்.